அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வராஜ். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உதவி, ஹெல்ப். ஒருவருக்கு உதவி செய்கின்ற குணம் எப்போது வரும்? தன்னுடைய குறைந்த வருமானத்தில் யார் ஒருவர் உதவி செய்கின்றாரோ அவரே தன்னுடைய அதிகமான வருமானத்தில் கூட உதவி செய்வார்கள். இந்த வருமானம் எனக்கு போதாது, அதிகமாக சம்பாதித்த பிறகுதான் நான் உதவி செய்வேன் என்று யார் சொல்கின்றார்களோ அவர் ஒருபோதும் உதவி செய்ய முன்வரமாட்டார். உதாரணத்திற்கு நம்முடைய மறைந்த மிகப்பெரிய தொழிலதிபரான டாக்டர் டாட்டா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வருமானத்தில் வாழ்க்கை முழுவதும் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்காக உதவி செய்து கொண்டு வந்தார். ஆனால் மற்ற தொழிலதிபர்கள் அப்படி செய்யவில்லை, செய்வதும் இல்லை. அப்படி செய்தாலும் கூட அவர்களுடைய திருமண நாளிலோ அல்லது பிறந்த நாளிலோ செய்வார்கள். இது உதவி செய்கின்ற பொருள் அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வருமானத்தில் எப்படி செலவு செய்கின்றோமோ அதைப் போலவே நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்காக உதவி செய்வதென்பதே உண்மையான உதவியாகும். நன்றி, வணக்கம்.